வார்த்தைக்கு திருப்புவோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1-2. ஆதியாகமம் 12 வசனம் 1-2. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் நிலத்தையும் நான் எனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய சாதியாக்கி ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன். ஆசீர்வாதமாய் நீவாய் செவிக்கும். தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வருஷத்தின் இறுதி நாட்கள்ல கடைசி ஆராதனை இந்த வருஷத்துல 2025ஆம் ஆண்டு இறுதி ஆராதனைக்காக துதிக்கிறோம். சபை குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தைகளுக்காக வசனங்களுக்காக நன்றி. சகல வார்த்தையை மகிமைப்படுத்துகிறோம். உருவாக்கும் நாங்கள் வசனத்தை கேட்டு உணர்வடைந்து பலனடைந்து ஆச்சரியத்தை சுழந்து விட்டு இந்த வருஷத்துக்கு கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. நாமக்களுக்கு நல்ல அல்லா 2025ஆம் ஆண்டில் இறுதி கடைசி ஆராதனை சபை கூடுதல்ல வந்திருக்கிறோம். அதுக்கு புதிய வருஷத்துக்குள் 2026ஆம் ஆண்டுக்கு கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவர் இந்த வருஷமும் நம்மளை எத்தனையோ நெருக்கங்கள், சோதனைகள், வேதனைகள், மரணங்கள், பயங்கள், கலக்கங்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சாரு? பாதுகாத்து, பராமரித்து, தாங்கி, தப்பி வைத்து நடத்தி வந்தார். கட்டிடத்துக்கு இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? தேவனுடைய தேவனுடைய வாக்கு தத்தங்களை குறித்து பார்க்க போறோம். 2026ஆம் ஆண்டு பிறக்கத்திற்கு எல்லா சபைகளிலும் வாக்குத்தத்த ஆராதனைகள் நடக்கும். வாக்குத்தத்தத்தை எடுத்து வச்சு இந்த நாள் இரவு 12 மணிக்கு அந்த செய்தியை கொடுத்தாங்க. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. கர்த்தர் பேசுகிற வார்த்தை தான் வாக்குத்தத்தம். நான் இந்த வருஷம் எப்படி உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்வார். சிலர் அந்த நிபந்தனையில காடுகள்ல போடுவாங்க. எப்படி போடுவாங்க? அந்த நிபந்தனையை வச்சுட்டு மட்டும் போடுவாங்க. கைதி மட்டும் போடுவாங்க. இருக்கக்கூடாது. நிபந்தனை சேர்க்கணும், நிபந்தனை கேட்கணும். அந்த நிபந்தனைக்கு உட்பட்ட சரிங்களா? இருக்கணும். அந்த நிபந்தனைக்கு உட்பட்ட வாக்கு தத்தங்களை குறித்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு 7 வசனங்களை பார்க்க போறோம். வாக்கு தத்தம் தான் என்ன? வாக்கு தத்தத்தை எப்படி சுதந்திரிக்கணும்? வாக்கு தத்தத்தை எப்படி கற்றுக்கொள்ளணும்? வாக்கு தத்தத்தை எப்படி புரிந்து கொள்ளணும்? தேவன் வாக்கு தத்தம் கொடுக்கிறவரு நிபந்தனையோட கொடுப்பாரு. நம்ம பிள்ளைகளை சொல்றோம், டேய் நீ நல்லா ஒழுக்கமா இருந்தா தானே நான் உனக்கு உதவி செய்வேன், உண்மையா இருந்தா தானே அதை தருவேன் அப்படின்னு சொல்லுவோம். உலகத்தான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நலமானவர்களை கொடுக்க அறிந்திருக்கும் போது நான் உங்களுக்கு நலமானதை கொடுக்க அதிக நிச்சயமானது வேதம் சொல்லுகிறது. சரியா? அப்ப நிபந்தனைக்கு அந்த முதலாவது என்ன சொல்றாரு? அங்க போய் உட்காருன்னு சொன்ன. இங்க ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. சரியா? பார்த்து சொன்னார். கவனிக்கிறீங்களா? புறப்பட்டு அப்படின்னாரு. அவன் தான் போகும் இடம் என்னவென்று தெரியாமலே சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்பதான் அந்த வாக்கு தத்தம் பாருங்க. ஆதியாகமம் 12:1-2 என்ன சொல்றாரு? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்றாரு. அப்போ அதுக்கப்புறம் போனதுக்கு பிறகுதான் அந்த ஆசீர்வாதம். அப்படி போன நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதம் இருப்பான்னு சொன்னார். அல்லேலூயா. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனதுனாலதான், தேவனுடைய நிபந்தனைக்கு கீழ்ப்பட்டபடினால்தான் பூமி தாங்கக்கூடாது ஆசீர்வதித்தாரா? சும்மா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க, கிறிஸ்தவ ஊழியக்காரன் நினைக்கிறான் உபவாசம் ஆசீர்வாதத்தை பொருள நடக்கவே நடக்காது. உபவாசம் நலனுக்காக இருக்கிற தேவனுக்காக சொல்லுற, தேவனுக்காக உபவாசம் இருக்கிற கிடையாது. நலனுக்காக உபவாசம் இருக்கிற,
உபவாசம் இருக்கிறது நல்லது. செவிக்கிறதுனால செவிச்சு பெரிய ஆளுநர் நடக்காது. வார்த்தையின்படி நடக்காவிட்டால் எந்த ஜபமும் பலன் இல்லை. தேவனுடைய வார்த்தையின்படி வாழவிட்டால் எந்த உபவாசத்துக்கும் பலன் கிடையாது. புரியுங்களா? அப்ப தேவனை நம்பி வாழணும், தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியணும். 7:24 நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை பெருங்காற்று வந்து அடித்தும் அதை ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. ஏன் சொன்னா அவன் கண்மலையின் மேல் அத்திவாரம் போட்டிருக்கு. கண்மலையின் மேல் அத்திவாரம் போடுற கண்மலை தான் இயேசு. இயேசுவின் மேல் அத்திவாரம் போடணும். இயேசுவை போல வாழ வேண்டும், இயேசுவை போல பிரதிபலிக்கணும், இயேசுவை போல ஜெபிக்கணும், இயேசுவை போல பேசணும், இயேசுவை போல வாழணும், இயேசுவை போல நடக்கணும். அவன் பேர் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பரலோக நன்மைகளை அனுபவிக்க முடியும். பரலோக ராஜ்யங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும், சபைகளை சுதந்திரித்துக் கொள்ள முடியும், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும், வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இல்லையா? புறப்பட்டு போன அந்த நிபந்தனை, தேவனுடைய நிபந்தனை புறப்பட்டு போ, நான் உன்னை பெரிய சாதியாக்குவேன்னு சொன்னார். அல்ல இல்லப்பா, நான் என் தாய் தாப்பனை விட்டு போக முடியாது. என் தாய் தாப்ப எனக்கு எவ்வளவு பிரியமானவங்க, என் அண்ணன் தம்பி எவ்வளவு என் கூட இருக்கவங்க, என் சொந்த ஊர்ல, என் சொந்த ஊரை விட்டு நான் வெளியே வரமாட்டேன். சில பேருக்கு வைராக்கியம், சொந்த ஊரை விட்டுட்டு வெளியே போக மாட்டான், சொந்த ஊர்ல நிலங்களை விற்க மாட்டான். இது எங்க தாத்தா சொத்தியா, நாங்க விற்கவே மாட்டோம். அது ஒண்ணு விளையவும் செய்யாது, வருமானம் வராது. ஒரு பொட்டை பத்திக்காட்டுல கிடக்கும், ஒரு 4 ஏக்கர் கிடக்கும், விளையாது. அந்த 4 ஏக்கரை வித்துட்டு வந்து பட்டணத்துல 4 ஏக்கரை வித்துட்டு வந்து 1 ஏக்கர் வாங்கினாலே சில வருஷம் கழிச்சு பல கோடிகளுக்கு போகும். ஆனா இவன் தாத்தங்காலத்துல தரித்திரம், அப்பங்காலத்துல தரித்திரம், பிள்ளை காலத்துல தரித்திரம், 4 தலைமுறை தரித்திரத்திலே வாழ்வாங்க. ஏன்னா தாத்தா சொத்து அப்படின்வான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இடத்தை மாத்தி போடுன்றாரு. நீ ஆசீர்வதிக்கப்படணுமா, நீ புறப்பட்டு தாய் தாப்பட இடத்தை விட்டு நீ இடம் பறந்து போ, உன்னை பெரிய சாதியா பண்ணார். பேதரு பேர் பிடிச்சா ஒண்ணு கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, கொஞ்சம் தள்ளி போறான்றாரு. நீ தள்ளி போய் படக போனாரு. தள்ளி போட அதே கடல் தான், அதே படகுதான், அதே வலைதான். அமலத்தக்கதாக பெருக பண்ணுறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு தத்தத்தை அர்த்தமுள்ள சொன்னா அள்ள முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்களை தேவன் தருவார். அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை முடிக்குவார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் வாக்கு தத்துவம். சும்மா ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துட்டு இஷ்டம் போல வாழ்றது வாக்கு தத்துவம் கிடையாது. இஷ்டத்துக்கெல்லாம் வாழ்றது, இஷ்டத்துக்கெல்லாம் ஜெபம் பண்றது, இஷ்டத்துக்கெல்லாம் இஷ்டக்கெல்லாம் பிரசங்கம் பண்றது அது வாக்குத்தத்த ஆராதனை கிடையாது, வாக்குத்தத்தமான வாழ்க்கை கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வதுதான் வாக்குத்தத்த ஆராதனை, புத்தி உள்ள ஆராதனை, தேவனுக்கு பிரியமான ஆராதனை. அல்லேலூயா. ஆபிரகாம் மடி புறப்பட்டு கீழே போய் தாங்கக்கூடாத அளவுக்கு 2026ஆம் ஆண்டுல அவர் ஆசீர்வதிப்பார். வாக்குத்தத்தம் நிபந்தனை நிறைந்த வாக்குத்தத்தம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 17 அங்க என்ன சொல்றாரு, 1:2. ஆபிரகாம் 99 வயது இருந்த போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. ஒரு பெருக்கமான ஆசீர்வாதம் வேணுமா, ஒரு கடன் இல்லாமல் வாழணுமா, ஒரு சொந்த வீட்டுல குடியிருக்கணுமா, பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா, ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழணுமா, கடன் இல்லாமல் வாழணுமா, ஆரோக்கியமா வாழணுமா, சுகமா வாழணுமா, உத்தமனா இரு. என்னது? உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதம் சொல்லுகிறது. உத்தம இருதயம் தமது வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு உத்தம இருதயம் சொல்லி கர்த்தருடைய கண்கள் தேடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி 2 நாளாம் 16:9 வாசிக்கிறோம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீங்க கடன் இல்லாமல் வாழணும், செல்வ செழிப்பா வாழணும், உங்க வங்கி கணக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க கையின் பிரயாசம் ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க பாக்கெட்டு மணி ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க களஞ்சியங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க வீடு ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், கடன் இல்லாமல் வாழணும், சுகமா வாழணும், வாழணும், சந்தோஷமா வாழணும், மகிழ்ச்சியா வாழணும், கொண்டாட்டமா வாழணும். இப்படியாப்பட்ட எண்ணம் இருந்தால் நீ உத்தமனா இருக்கணும், உத்தமியா இருக்கணும். எல்லாவற்றையும் பணத்துல உத்தமா இருக்கணும்,
செபத்துல உத்தமம், விசுவாசத்தை உத்தமம் இருக்கணும், விஷயத்தில் உத்தமம் இருக்கணும். எல்லாத்தையும் இருந்தால் சிறுவர்கள் வானத்தை கிழித்து இடம் போகும். தட்டி கத்தரை முத்தமா அல்லேலூயா. அவன் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக உண்மையா நடந்து உத்தமனா இருந்தா உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். நிபந்தனை நிபந்தனை. அவர் சும்மா வந்து பெரிய சாதியாக்குவேன்னு சொல்லல. பெருக சும்மா சொல்லல சொல்லல. முன்னால நிபந்தனையை வைக்கிறாரு, இரண்டாவது ஆசீர்வாதத்தை வைக்கிறார். முதல் அடி நிபந்தனை, இரண்டாவது அடி ஆசீர்வாதம். நிபந்தனைக்கு கீழ்பட்டு விட்டா நீ யாரு மனுஷர்களை தேடி போவனா, நீ அதிகமா உபவாசம் இருக்க வேணாம், நீ அதிகமா செபம் பண்ண வேணாம், விசுவாசிச்சா போதும். வானத்தை கிழித்து ஆசீர்வாதங்களை கொட்டுவார். உபவாசம் போட்டு உடம்ப வருத்தாதீங்க. என்ன விக்கிரகாராதனை பண்ணிட்டு இருக்கோம்? உபவாசம் போட்டு தேவைங்க. ஏதோ விட முடியாத பாவத்துக்கு தான் உபவாசம் இருக்கணும். யாராவது ரட்சிக்கப்பட வேண்டும் அவங்க தான் உபவாசம் இருக்கணும். கட்டுண்ட மக்களை விடுதலை நீ என்ன சொல்லிட்டு பெற முடியாது. அது உடம்ப வளர்க்கிறது, உடம்ப துக்கப்படுத்துறது, வேதனைப்படுத்துறது, சிலுவையில தொங்கலை ஏச கேவலப்படுத்துறதுக்கு பேர் தான் உபவாசம். சரிங்களா? அப்ப அவனும் உபவாசம் இருக்கிற, நீயும் உபவாசம் இருக்கிற. விசுவாசி, எனக்காக இயேசு சிலுவையில மரித்தார், எனக்காக கல்வாரி சிலுவை ரத்தம் சிந்தினார், இயேசு எனக்கு அற்புதங்களை செய்வார், தரித்திரத்தை அவர் மாற்றுவார். விசுவாசி. அல்லேலூயா. உபவாசம் நல்லது, செபம் நல்லது. அது தேவைக்காக மட்டும்தான் இருக்கணும். சும்மா அவனை செய்யற அநியாயத்தை போல செஞ்சு விட்டு, செய்யற அக்கிரமத்தை போல செஞ்சு விட்டு ஜெபம், செபம், கூட்டு செபம், வீட்டு செபம், விழிப்பு செபம், என்ன மாய்மலம், என்ன ஏமாத்து வேலை, தேசத்தை ஏமாத்து குட்டிச்சோபராக்குறது. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவன் வந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் ஆராதனை நடக்க மட்டும் அரசுக்காரை அடிக்கிறான். இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்தும் கிறிஸ்தவ ஆலயத்துக்களை போய் புகுந்து ஜனங்களை அடிச்சு துன்புறுத்துறான், விரட்டுறான். அந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவெல்லாம் அடிச்சு தள்ளுறான், மணிகளை அடிச்சு உடைக்கிறான், ஆளுகளை விசுவாசிகளை அடிச்சுக்கிறான். இன்னைக்கு நீ ஊழியக்காரன் போற இன்னைக்கு உபவாசம். நியூ இயர் ஆராதனை கொண்டாடாத. என்னது நியூ இயர் ஆராதனை கொண்டாடாத. நீ சந்தோஷமா இருக்காத. நியூ இயர் ஆராதனைக்கு பூரா நீ ஆலயத்தை பூரா பூட்டிட்டு என் கிறிஸ்தவ மக்களை அடிக்கிறாங்க, கிறிஸ்துவ மக்களை அடிக்கிறாங்க, இந்த அரசுக்காரனுக்கு பூரா ரட்சிக்கப்படணும்னு சொல்லி உபவாசம் நல்ல ஆம்பளைண்டா, நல்ல ஊழியக்காரனா இருந்தா அது கிடையாது. என்ன கொண்டாடுற நீ? என்ன நியூ இயர் கொண்டாடுற? இப்ப நீ உபவாசரு. உன் கிறிஸ்தவனை பூரா அடிக்கிறானே, தேவாலயங்களை பூரா அடிக்கிறானே, ஜனங்களை பூரா துரத்துறானே, இந்த அரசுக்காரன் பூரா மனது ரட்சிக்கப்படணும். இன்னைக்கு நீ உபவாசரு பார்க்கலாம். இன்னைக்கு உபவாசம் இருக்கிறதுக்கு ஆள் கிடையாது. புரியுங்களா? அப்ப நிபந்தனையற்ற வாக்கு தத்தங்களை தேவன் கொடுப்பதில்லை. நிபந்தனையோடு கூட வாக்கு தத்தம் கொடுக்கிறார். நீ எனக்கு முன்பாக உண்மையாரு, உன்னை மிகவும் திரளாக பெருக கொள்வேன். 2026ஆம் ஆண்டுல உத்தமர்களா இருக்கணும். யாரையும் குறை சொல்லக்கூடாது, யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது, யாரையும் காயப்படுத்தக்கூடாது. நம்மளை துன்பப்படுத்தணும், நம்மளை வேதனைப்படுத்தணும், நமக்கு கீழ்ப்படியாதவங்க கூட குறை சொல்லக்கூடாது. மத்தேயு 5:44 உன்னை துன்பப்படுத்துறவர்கள், வேதனைப்படுத்துறவங்கள, உன்னை சபிக்கிறவர்கள் ஆசீர்வதி, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. அப்படி ஜெபம் பண்ணாதான் நீ என்னுடைய விசுவாசியா இருக்க முடியும், என்னுடைய பிள்ளையா இருக்க முடியும் சொல்றாரு. யாரையும் குறை சொல்லக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. அது சரியில்லை, இது சரியில்லை, குழம்பு சரியில்லை, சாப்பாடு சரியில்லைன்னு கூட சொல்லக்கூடாது. ஆமா, உப்பு குறையில்லாம சமைக்கிறேன், உப்பு குறையா சாப்பிட்டா நீ உப்பு அள்ளி போட்டுக்கிற வேண்டியதானே. டீ போடுற டீல இனிப்பு சரியா போடலன்னு சொன்னா நீ சர்க்கரை நீ எந்திரிச்சு போய் சர்க்கரை அள்ளி போட்டு சொல்ற இடத்துல ஆசீர்வாதம் வராது, சொல்ற இடத்துல பரிசுத்தாக இருக்க மாட்டாரு, சொல்ற இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் வராது. எச்சரிக்கை. 2026ஆம் ஆண்டுல நீ மனம் திரும்பினா 4 ஆசீர்வாதம் வானத்தை கிழித்து இடங்கொள்ளாமல் போக ஆசீர்வதிப்பார். அவர் இயேசு கரகத்தை கத்தரப்படுத்துங்க. ஹல்லேலூயா. குறை சொல்லக்கூடாது. ஆபிரகாம் யாரை பின்பற்றினானா? எந்த ஊழியர் கூட்டத்துக்கு போனானா? எந்த ஊழியக்காரனோட போய் சேர்ந்து ஜெபம் பண்ணானா? தேவனை நம்புனா, தேவனை விசுவாச, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா, அவன் குடும்பம், அவனுடைய நண்பர்கள், அவனுடைய வேலைக்காரர், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய ஊழியத்தை மட்டும் தான் பார்த்தான்.
நானும் என் தேவனும் சரி. எந்த ஊழியக்காரனோட சவகாசம் கிடையாது, எந்த கூட்டத்துல சவகாசம் கிடையாது, எந்த மனிதனோட சவகாசம் கிடையாது, எந்த ஊழியர் தெனாமிச்சல் அவனுக்கு ஐக்கியமே கிடையாது. தேவனோடு மட்டுமே ஆபிரகாம் ஐக்கியமா இருந்தான். அதனால பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. உங்களுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் கேவலம் அல்ல. இயேசுவை நம்பிட்டு விசுவாசின்னு சொல்லிட்டு தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லிட்டு பேண்ட்டுக்கு சட்டைக்கு இன்னும் வரிசையில் நின்றுகிட்டு இருக்கான். ஊழியர் கூட்டத்துல போய் மத்தியானத்தோடு சாப்பாட்டுக்காக வரிசையில் நின்றுகிட்டு இருக்கிறான். அரிசிக்காக போய் நிக்கிறது. நான் இதெல்லாம் ஒரு காலத்துல போனோம். இன்னைக்கு அந்த சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலை. சத்தியத்தை அறிஞ்ச பிறகு போய் பேண்ட்டுக்காக சட்டைக்காக போய் வரிசையில் நிக்கலாமா? தேவன் தருவார். உயர்ந்த வஸ்திரங்களை தேவன் தருவார். தேவனை நம்பினான். தேவனை நம்புகிறவங்களை செழிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் யாரையுமே நம்பல. எந்த ஊழியர் ஐக்கியத்தை நம்பல, ஊழியக்காரனை நம்பல, எந்த விசுவாசியை நம்பல, யாரையும் நம்பல. தேவனை மட்டும் சார்ந்தான். தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். தேவனுக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து உத்தமனார்தான். மிகவும் திரளாய் பெருக பண்ணார். அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கத்திருப்போம். ஹல்லேலூயா. மூன்றாவது நிபந்தனைக்குட்பட்ட வாக்குத்தத்தம் யாருக்கு? ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு. தகப்பனையும் ஆசீர்வதிக்கிறார், மகனையும் ஆசீர்வதிக்கிறார். அவர் பேர் தான் இயேசு, தேவன். ஈசாக்கு ஆதியாகமம் 26 எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 26 அதிகாரம். ஆதியாகமம் 26 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எடுத்துட்டு அதுல பார்ப்போம். 6வது வசனம். அது 2-6 வரைக்கும் வாசிக்கிறேன். 2-6 வரைக்கும். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனுக்கு ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாமின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததிக்கு இந்த தேசங்களை தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல சாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தார். அல்லேலூயா. ஒரு பெரிய பஞ்சம் வருது. ஈசாக்கு இருந்த காலத்துல அவன் ஊர்ல பெரிய பஞ்சம் வருது. இந்த லாக்டவுன் மாதிரி ஒரு பெரிய பஞ்சம். மழை இல்ல, விவசாயங்கள் விளையல, பெரிய பஞ்சம் வருது. ஆக எகிப்துல நல்ல செழிப்பு இருக்கு. எகிப்துல பாவம் நிறைந்த பூமி. ஆனா பிசாசு என்ன பண்றான்? ஈசாக்க இந்த வறட்சியை காமிச்சு அங்க போன நல்ல செழிப்பு இருக்கும் அப்படின்னா, அப்ப மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு மனைவி பிள்ளைய கூப்பிட்டுட்டு எகிப்துக்கு போறதுக்கு தயாராகிறான். அப்ப ஆண்டவரை பத்தான் சொல்றாரு, நீ அங்க போகாத, எகிப்துக்கு போகாத, உன் தகப்பனை ஆசீர்வதித்த, உன் தகப்பன் கீழ்ப்படிஞ்சாரு, உன் தகப்பனை ஆசீர்வதிச்சல, அதே தேவன் தான் நானு உன்னையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஈசாக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அந்த 6வது வசனம் சொல்லுது, ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். எகிப்துக்கு போகவில்லை, பாவம் நிறைந்த தேசத்துக்கு போகவில்லை. அடுத்து தொடர்ந்து 12, 13, 14 வசனங்களை வாசிப்போம். 12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வீழ்ச்சி அடைந்து மகன் பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் மேல் போராமை கொண்டார்கள். சுற்றி இருக்கிற ஜனங்கள் போராமைப்படுகிற அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பார்த்து தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். எகிப்துக்கு போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? விசுவாசத்தை விட்டு வலிவு போயிருப்பான், பாவத்துல விழுந்திருப்பான், விக்கிரகாரம் இருப்பான். ஈசாக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து கேராரிலே தங்கினபடியால், அந்த மழையே இல்லாதபடியால், அவன் கர்த்தர் சொன்ன இடத்துல அவன் விதை விதைக்கிறான். 100 மடங்கு அறுவடை. மூட்டை முட்டையா கோதுமைகள், மூட்டை முட்டையா காய்கறிகள், மூட்டை முட்டையா தானியங்கள். ஆட்டு மந்த பெருகுது, மாட்டு மந்த பெருகுது, பலிகி பெருகுது. ஒரு குட்டி போடுற ஆடு 4 குட்டி போடுது, ஒரு குட்டி போடுற கண்ணு 2 குட்டி போடுது. இப்படி பலிகி பெருகுது, வேலைக்காரர் பெருகிறார்கள். அவனை பார்க்கிற ஜனங்கள் பெலிஸ்தர்கள் போராமை கொள்கிறார்கள். அவன் தோன்ற இடம் தண்ணி வருது பஞ்ச காலத்துல. அவர் பேருதான் இயேசு. அல்லேலூயா. அப்ப நிபந்தனை இருக்க சொல்றாரு, இல்லப்பா எனக்கு பஞ்சமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்ல,
தலகோலை இல்ல, என் பிள்ளைகளை வச்சு நான் என்ன செய்யறது? எகிப்துல நல்ல நெயில் நதி இருக்கு, நதிக்கரை ஓரமா இருக்கு, நல்ல செழிப்பு இருக்கு, நான் அங்கதான் போவேன்னு சொல்லி ஈசாக்கு போயிருந்தால் பாவத்திலே விழுந்திருப்பான். பிள்ளைக பூரா பாவத்துல விழுந்திருப்பாங்க, விக்கிரகாரத்துல விழுந்திருப்பான், கெட்டு மடிந்து போயிருப்பான். ஆபிரகாம் சந்ததி வந்திருக்காது. இன்னைக்கு ஆபிரகாம் சந்ததியில தான் அப்படியே கிறிஸ்துவின் சந்ததி வந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது அந்த ஆபிரகாம் சந்ததியில வந்த கிறிஸ்துவின் சந்ததி தான். கரங்களை பத்தி கர்த்தரை பொறுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக, ஈசாக்கை போல் நீங்க கீழ்ப்படிந்தால் இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், எல்லாம் ஜனங்கள் வருவாங்க, கூட்டம் கூட்டமா வருவாங்க. நம்ம பொறுமையா இருக்கணும், முறுமுறுக்க கூடாது, சந்தேகப்படக்கூடாது. ஆமா, வேதத்தை வாசித்து தியானம் பண்ணி ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துல நாம வளர்ந்துட்டு இருக்கும்போது ஜனங்களை கர்த்தர் தருவார், பணத்தை கர்த்தர் தருவார், செல்வத்தை கர்த்தர் தருவார். அவரை சார்ந்து நிற்கணும். அவரை ஜனங்களை தேடி போனா போகல. அவன் பூமி முழுவதும் தெரிஞ்சா தேவனை துதித்தான், தேவனை நம்பினான், தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தான். பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வாதம். ஈசாக்கு 100 மடங்கான ஆசீர்வாதம். 4வது காரியம், யோசுவா 1:8 இருக்கும். நிபந்தனைக்குட்பட்ட வாக்கு தத்தங்கள். யோசுவா 1:8 சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதுதான் நிபந்தனை. இதில் எழுதியிருக்கிறவர்களின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். இந்த நிபந்தனை இந்த யோசுவாவுக்கு மட்டும் 3 நிபந்தனை வச்சிருக்காருங்க. 3 நிபந்தனை. என்ன நிபந்தனை? இந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாது, 1. 2வது, இதில் எழுதியிருக்கும்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி சொல்ல. 3வது, இரவும் பகலும் தியானித்துக் கொண்டு. 3 நிபந்தனைக்கு கீழ்பட்டால் தான் அப்பொழுது வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். அல்லையா? 3 நிபந்தனைகளையும் 3 நிபந்தனைகளுக்கும் இவன் கீழ்ப்படிந்தாங்க. கீழ்ப்படிந்த போது அவன் பலமுறை தோல்வி அடைந்த போதும் செயத்தை கொடுத்தார். எரிய கோட்டையை தகர்க்கும்படி செய்தார். அவர் பாவம் செய்து பாவத்துல விழுந்த போதும் சொல்லி மறுபடியும் எழும்பினார். யுத்த வீரனாக யோசுவாவை ஆரம்பித்தார், ஆசீர்வதித்தார். கானானுக்குள் போக யோசுவாவை பயன்படுத்தினார். நல்ல காலேப்பு போன்ற நல்ல நண்பர்களை கர்த்தர் கொடுத்தார். இதை போல அடுத்து பாருங்க, சங்கீதம் 1:2-3 சொல்லுக்கு, நீ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் கனிந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். இரவும் பகலும் நிபந்தனை. இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறியா? ஊழியர் கூட்டம் அந்த ஐக்கியம் இந்த ஐக்கியம் ஓடுறியா? தேவ சமூகத்துல காத்துரு, தேவ பிரசனத்துல காத்துரு, தேவ பிரசனத்துல அமர்ந்துரு. இல்லையா? தேவனை நம்பு. உனக்கு பெருக்கம் இல்லையா? தேவ பிரசனத்துல அமரு. வளர்ச்சி இல்லையா? ஆசீர்வாதம் இல்லையா? சனங்கள் இல்லையா? தேவ சமூகத்துல அமர்ந்துரு. அல்லேலூயா. தேவ சமூகத்தை அந்த ஊழியக்காரன் இந்த ஊழியக்காரன் அங்க இங்கன்னு ஓடாத, அலைஞ்சு தெரியாத. உன் அலைச்சல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் கண்ணீரை அவர் துரித்திலே பிடித்து வைத்திருக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பாங்க வேதம் சொல்லுகிறது. ஆனா நீ ஓட்டத்தை நிறுத்து. சங்கீதம் 46:10 அமர்ந்திருந்த நானே தேவன் அறிந்து கொள். தேவனை அறிந்து கொள். தேவன் எப்படியாப்பட்டவன் அறிந்து கொள். நான் பூமியிலே உயர்ந்திருப்பேன், சாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவதை கீழாக மேலவா. ஓட்டத்தை நிறுத்துங்க. நிறுத்துங்க. உண்மையை தவிர கொஞ்சமா செய்யுங்க. அல்லையா? ஆமா, 100 பேருக்கு சுவிசேஷம் சொல்லி ஒண்ணுமில்லாம போகுது. 2 பேருக்கு சொல்லுங்க. 2 பேரை உருவாக்குங்க. 2 பேருக்கு நன்மை செய்யுங்க. 2 பேருக்கு உங்க திராணிக்கு தக்கதா செய்யுங்க. தேவ சமூகத்துல மணிக்கணக்கா, நாள் கணக்கா, வார கணக்கா, மாத கணக்கா தேவ பிரசனத்தில் அமர்ந்திருங்கள். ஒரு நாள் வரும், நீ கூப்பிடும்போது வெளியே வந்து நிற்பான். அன்னைக்கு உட்கார இடம் இருக்காது, படிக்கட்டுகள்ல நிக்க இடம் இருக்காது, வாசல்ல நிக்க இடம் இருக்காது. திரளான ஜனங்களை கர்த்தர் தருவார். ஆனா நீ தேவனை தேடினால் பிழைப்பு உண்டு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியம் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனை தேடுங்கள். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க ஓடாதீங்க.
நீங்க அங்க இங்க ஓடாதீங்க. பிரியாணி பிரியாணி சாப்பாட்டுக்காக ஓடாதீங்க, காசுக்காக ஓடாதீங்க, ஒரு சேலைக்காக ஓடாதீங்க, ஒரு பேண்ட் செட்டுக்காக ஓடாதீங்க, அரிசிக்காக ஓடாதீங்க. தேவனை நோக்கி பார், வானத்தை திறப்பார். உன் வீடு மூட்டை மூட்டையா மூடைகள் அடைந்திருக்கும். உன் பீரோக்கள் ஆசீர்வாதம் இருக்கும். உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். வங்கி கணக்கு ஆசீர்வாதம் இருக்கும். உன் போஸ்ட் ஆஃபீஸ் கணக்குல ஆசீர்வாதம் இருக்கும். உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள். குறை சொல்லாம, முறுமுறுக்காம, நான் இத்தனை வருஷம் ஆச்சு, நான் வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லாதீங்க. நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷமா இருந்தது மாதிரியே தான் இருக்கேன். ஓ வாய் மேல உங்களை கெடுக்காதீங்க, உங்களை கெடுக்காதீங்க, அப்படியே தான் இருக்கேன்னு சொல்லாதீங்க. 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் ஆனாலும் 30 வருஷத்துக்குரிய ஆசீர்வாதத்தை ஒரே நாளையில திருப்ப அவர் போதுமானவர். அவர் பேரு இயேசு. இரவுல என்ன செஞ்சாரு? பேதுருவின் படகை நிரம்ப பண்ணார். அவர் பேரு இயேசு. பெனியல் வனாந்தரத்துல ஒரே இரவுல, உன் பேரு நீ திருட இல்ல, யாக்கோப்பு இல்ல, நீ இஸ்ரவேலர், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் பேரு இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. ஹல்லேலூயா. 5வது காரியம், நிபந்தனைக்குட்பட்ட வாக்குத்தத்தம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எரேமியா 33. எரேமியா 33 எடுத்துக்கொள்ளுவோம். எரேமியா 33 வசனம் 3 என்ன சொல்றாரு? வசனம் 3:6. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். வசனம் 6. இதோ நான் அவர்களுக்கு சவிக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. இங்க என்ன சொல்றாரு? எல்லாம் பெரிய காரியங்கள் செய்வார், பெரிய காரியங்கள் செய்வார். அவர் எப்ப பெரிய காரியம் தெரியுமா? என்னை நோக்கி பார், என்னை நோக்கி கூப்பிடு. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படுவது வேதம் சொல்லுகிறது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொல்லப்படுது. இங்க எரேமியா 33 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு எட்டால் உனக்கு அறியாதமான பெரிய காரியங்களை வெளிப்படுத்த. எப்பொழுதும் நம்முடைய கண்கள் தேவனையே பார்த்து கொண்டிருக்கணும், தேவனையே நோக்கி கொண்டிருக்கணும். எனக்கு வேதத்துல ரொம்ப பிடித்த ஒரு வசனம் இருக்கிறது. 2 எடுத்துக்கொள்ளுங்க. யோசாபத்தை குறித்த ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 வசனம் 12. பயங்கரமான சூழ்நிலையில சிக்கி இருக்கிறான். மக்கள் யோசாபத்து ஜனங்களை அழிக்க ஆயுதங்களோடு வருகிறான். அப்போ இந்த 12வது வசனம் 2 யோசாபத்து ஜெபம் பண்றாரு பாருங்க. எங்கள் தேவனே, எப்படி பாருங்க, எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயந்திருக்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது என்றார். அல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லை, எப்படி வாழ்வதென்று தெரியவில்லை, இந்த கடனை அடைப்பதற்கு எப்படி என்று எனக்கு தெரியவில்லை, இந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு எனக்கு எப்படி என்று தெரியவில்லை, இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கு எனக்கு எப்படி என்று தெரியவில்லை. ஆனால் என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கு திரளான கடன் இருக்கலாம், திரளான பிரச்சனை இருக்கலாம், திரளான போராட்டங்கள் இருக்கலாம், திரளான சூழ்நிலைகள் இருக்கலாம், திரளான எதிரிகள் இருக்கலாம். இவைகளெல்லாம் எப்படி மேற்கொள்வது என்று எனக்கு தெரியவே என்று இருக்கிற போது இந்த மாதிரி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் கண் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், நம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன்னு சொல்லி இப்படி ஜெபம் பண்ணும்போது கடன் பிரச்சனைகள் காணாம போகும், எதிராளிகள் காணாம போவார்கள். உனக்கு அல்லேலூயா. இப்படி ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணா இப்படி ஜெபம் பண்ணணும். எனக்கு அதைத்தாரோ இதத்தாரோ பணத்தை தாரோ நிலத்தை தாரோ வீட்டைத்தாரோன்னு சொல்லி 30 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு ஓட்டாண்டியாவே இருக்கான். இன்னும் சபை கட்ட முடியாம இருக்கான், வீடு கட்ட முடியாம இருக்கான், இன்னும் ஏழையாவே இருக்கான். எத்தனையோ ஊழியக்காரன் கடல்ல இருக்கான். காரணம், செபிக்க தெரியல. ரெவரண்ட் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு
ரெவரண்ட் பேருக்கு முன்னால ஒரு பட்டம் வச்சிருக்கான். இன்னும் ஊழியக்காரனுக்கு ஜெபம் பண்ண தெரியல. என்னது? இன்னும் எப்படி ஜெபம் பண்றதுன்னு தெரியல. தன்னுடைய சபை மக்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்க தெரியல. பேரு ரெவரண்ட், பேரு ரெவரண்ட், பேரு பாஸ்டர். ஆனா ஜெபம் பண்ண தெரியல. அவனுக்கும் ஜெபம் பண்ண தெரியல. அவனை சார்ந்த ஜனங்களுக்கு எப்படி ஜெபிக்கிறது சொல்லி கொடுக்குறது தனக்கு தெரிஞ்சா தானே மத்தவங்க சொல்லி கொடுக்க முடியும். அதனால ஊழியக்காரனும் ஏழ்மையில இருக்கான், விசுவாசிகளையும் ஏழ்மையில இருக்கிறான். இப்ப விசுவாசி என்ன பண்ணுவான்? இந்த சபை சரியில்லைன்னா என்ன பண்ணுவான்? இன்னொரு சபைக்கு போவானா போக மாட்டானா? இதை முறுமுறுக்குறது. 10 வருஷமா என்கிட்ட வந்து நான் அங்க போயிட்டான். அடுத்த அந்த ஊழியக்காரனை ஒரு ஓட்டல் சாப்பாடு நல்லா காசு எடுத்து சாப்பிடுறேன். என்னது? 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு மனைவி பிள்ளை ஏத்திட்டு 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி சர்ச்சுக்கு வரோம், காணிக்க போறோம், 3 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணுமா இல்லையா? நல்ல வார்த்தையை கொடுக்கணுமா? நீ வாரம் ஊர் சுத்திட்டு பேண்ட்டுக்கும் பிரியாணிக்கும் சாப்பாட்டுக்கும் துணிக்கும் அந்த ஊழியக்காரன் இந்த ஊழியக்காரன் ஊர் சுத்திட்டு சனிக்கிழமை நைட்டு வந்து நல்லா கொட்டை விட்டு தூங்கிட்டு அதிகாலையில தராப்பு எந்திரிச்சு ஏனோ தாங்க செய்தி கொடுத்தீங்கன்னா ஒரு சபையில எந்த விசுவாசி நிற்பான்? நல்ல சாப்பாடு கொடுத்தாத்தான் நிற்பான். அவன் 200 ரூபாய் 100 ரூபாய் காணிக்க போறான், 100 ரூபாய் பெட்ரோல் கொடுக்குறான், செலவழிச்சு வரானே. அவன் எப்படி உன்ட்ட நல்ல சாப்பாடு இல்லாம போவான்? அவனுக்கு நல்ல சாப்பாடு வேணும். அப்ப 6 நாள் நீ தியானம் பண்ணணும். அடுத்த வாரம் செய்தி கொடுக்கணும்டா. நீ திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி 6 நாள் தேவ சமூகத்துல நீ அமர்ந்து வேதத்தை வாசித்து தியானித்து உன் ஆடுகளுக்கு உன் மாடுகளுக்கு நல்ல தீவனத்தை நீ ஆயத்தப்படுத்தணும். அவன் தான் ஊழியக்காரன். அப்பதான் அந்த ஆடு மாடுகள் உன்னை சுத்தி இருக்கும். ஈசாக்கு ஆட்டு மந்தை மாட்டு மந்தங்கள் பெருகியது. சபை பெருகணுமா, குடும்பம் பெருகணுமா, பணம் பெருகணுமா, ஆசீர்வாதம் பெருகணுமா, ஆசீர்வாதம் பெருகணுமா, அங்க இங்கே நிறுத்து. மனிதர்களோடு பேசுவதை நிறுத்து, தேவனோடு பேசு, தேவ சத்தத்தை கேளு. அதுதான் ரகசியம். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு எட்டாவது உனக்கு அறியாத பெரிய காரியங்களை வெளிப்படுத்துவேன். இதான் வாக்கு தத்துவம். சரியா? காரியம் நிபந்தனைக்கு உட்பட்டது. புதிய ஏற்பாடு ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறாரு. உனக்கு பொருளாதார ஆசீர்வாதம் செய்யற தொழில் விருத்தி அடையணுமா, நீ செய்யற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படணுமா, சோறாரு கொடுங்கள் கொடுக்கப்படும். லூக்கா 6:38, லூக்கா 6:38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், அமிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். அல்லேலூயா. கொடுங்கள் கொடுக்கப்படும். நிபந்தனை. நான் கொடுப்பேன்னா சொன்னாரு. நான் அமிக்கு குலுக்கி நிரம்பி ஒரு வழிவன் சொல்ல கிடையாது. என்ன சொல்றாரு? கொடு. உனக்கு பெருக்க வேணும்னா நீ கொடு. உனக்கு விதைச்சா 1 மணி நெல்லு விதைச்சா 100 நெல்லு விளையுது. விவசாயம் விதைப்பும் அறுப்பும் தேவனுடைய பிரமாணமா இருக்கிறது. செல்வ செழிப்புல நீ வாழணும்டா முதல்ல நீ கொடு. எங்க கொடுக்கணும்? நல்ல நிலத்துல விதைக்கிற நல்ல ஊழியக்காரன் கொடுக்கணும். நல்ல ஊழியக்காரன் கையில கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனம் நீதிமொழிகள் 11:25 எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 11 எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு வசனம், அற்புதமான வசனம். நீதிமொழிகள் 11 எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 11:25-26. செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் செபிப்பார்கள், விக்கிரனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். கொடுக்கிறவன் மேல் ஆசீர்வாதம் தங்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அல்லேலூயா. கொடுக்கப்படும். இதான் நிபந்தனை. உனக்கு பொருளாதார ஆசீர்வாதம் கொடு, காணிக்கையை கொடு, உற்சாகமா கொடு, தசமாவாகத்தை உற்சாகமா கொடு, ஏழைகளுக்கு உற்சாகமா கொடு, தரித்திற்கு உற்சாகமா கொடு. கொடுக்கும் போது உன் பொருளாதாரம் பெருகும். அல்லேலூயா. அமெரிக்க தேசத்துல சொல்லி ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அவர் கொடுத்து 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 ஆசீர்வாதங்களை பெற்றவர். சரியா? அப்ப ஒரு சபையில ஒரு மிகவும் கொடிதான ஒரு தரித்திரர் உட்கார்ந்திருந்தான். கொடுக்கும் போது
புஸ்தகம் பண்ணிட்டு இருந்தார். கூட்டத்துலதான் உட்கார்ந்து இருக்காங்க. தீர்மானம் பண்ணு, இந்த வருஷத்தை நான் மாதத்தோறும் இப்படி கொடுத்து ஒரு தீர்மானம் எடு, இந்த தீர்மான அட்டையில எழுதுன்னு சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க அவர் கடன்ல இருக்கிறவன், வறுமையில இருக்கிறவன், தரித்திரத்தை இருக்கிறவன், பிள்ளை குட்டிகளை வச்சு கஷ்டப்படுறது வார்த்தையை கட்டு அந்த அட்டையை எடுத்து எழுதுறான். அட்டையை எடுத்து பேனாவில் எழுதுறான், பென்சில்ல எழுதுறான். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன். மினிஸ்ட்ரிக்கு நான் மாதந்தோறும் $10 கொடுப்பேன்னு சொல்லி எழுதுறான். அட்டையில எழுதி அன்னைக்கு எல்லாரும் பெட்டியில போடுறாங்க. இவன்ட்ட போடுறதுக்கு ஒண்ணும் இல்ல, இந்த பெஞ்சில உண்டியல்ல போட்டாங்க. என்னது, மாதந்தோறும் ஓரல் ராப்பர்ட் மினிஸ்ட்ரிக்கு $10 கொடுப்பேன்னு சொல்லி எழுதி பெஞ்சிலை சேர்த்து உண்டியல் பெட்டியில போட்டானோ. அவனுக்கு பின்னால ஒரு அம்மா உட்கார்ந்துருக்கு. அவன் எழுதின அட்டையெல்லாம் அவன் பார்த்தான், பெஞ்சில் எல்லாம் போடுறத பார்த்தான். அந்த அம்மா ஆவியில நிறைஞ்சு தீர்க்க தரிசனமா, தம்பி $10 போடு, உன்னை ஆசீர்வதிப்பேன், $10 போடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், கர்த்தர் உன்னைய குறித்து சொல்றாரு, இந்த $10 போடுன்னு சொல்லி அந்த அம்மா $10 கொடுத்தான் அவனுக்கு. அந்த $10 வாங்கி அவன் வீட்டுக்கு போனா தரித்திரம். ஏன் ஒரு $2 எடுத்து வச்சுக்கிட்டு $8 கொடுக்கணும், வாங்கின $10 உள்ள போட்டான். வீட்டுக்கு போய் மனைவிட்டு சொல்லிட்டான், நம்ம பணக்காரன் ஆயிட்டோம்னு சொல்லிட்டான். வீட்டுல போய் சொல்ற, விசுவாசமான வார்த்தை, நீங்க கொடுக்கும்போது விசுவாசமான வார்த்தையை பேசணும். 10 வருஷமா கொடுக்குற பேசக்கூடாது. வீட்டுல போய் மனைவி நம்ம பணக்காரன் ஆயிட்டோம் அப்படின்றான். என்னங்க சொல்றீங்க, என்ன என்ன எது வேலை கிடைச்சா என்ன விஷயம்? யாரு இல்ல இல்ல, நான் ஓரல் ராப்பர்ட்டோட பார்ட்னர்ஸா இணைஞ்சிட்டேன், நான் கரங்களை கட்டி கத்தணும். அல்லையா, ஓரல் ராப்பர்ட்டோட உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் ஓரல் ராப்பர்ட்டோட மினிஸ்டரோட நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன், நான் என்னது இணைஞ்சிட்டேன், பார்ட்னர் ஆயிட்டேன், இனி நான் பணக்காரன் அப்படின்னு இருக்கான். ஒரு சில காலங்கள்ல 40, அதே $10 மாதந்தோறும் $10 கொடுத்தவன் 40 சென்ட் கொடுக்கிற அளவுக்கு அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. கரங்களை கர்த்தர். அல்லேலூயா. நிபந்தனை, ஆண்டவரே 2026 இப்படித்தான் வாழ்வேன், நல்ல ஊழியங்களை தாங்குவேன், நல்ல ஊழியங்களுக்கு கொடுப்பேன், நல்ல மிஷினரிகளுக்கு கொடுப்பேன், நல்ல உண்மையா கஷ்டப்படுகிற ஏழைகளுக்கு கொடுப்பேன். தயத்து ஒரு தீர்மானம் எடுங்க, தாய் சபையில ஒரு தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கொடுக்கறதுல தீர்மானம் இருக்கணும், கொடுக்கறதுல ஒரு விசனத்தோடு கொடுக்கணும், உற்சாகமா கொடுக்கணும். தசமாவங்கள் காணிக்கையில கொடுக்கும்போது உங்க பொருளாதாரத்துல ஒரு பெருக்கம் இருக்கும், கடன் இல்லாத வாழ்க்கை, உங்க களஞ்சியங்கள் நிரம்பி வழியும், சுற்றில இருக்கிறவங்க பார்த்து உங்களை பார்த்து இப்படியாப்பட்ட ஒரு வளர்ச்சியை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக இறுதியாக மத்தேயு 21:22, மத்தேயு 21:22. இந்த செபம்ன்றாங்கல்ல, ஆனா ஒண்ணுமே வளர்ச்சி இல்லை, செபிக்கிற வாழ்க்கையில வளர்ச்சியே இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதுக்கு இந்த நிபந்தனைக்குட்பட்ட ஒரு வசனம் மத்தேயு 21:22. மத்தேயு 21:22 செபம். மத்தேயு 21:22 மேலும் ஏசுறார், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் செபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள். இதுதான் நிபந்தனை. என்ன சொல்றாரு? ஒரு நிபந்தனை வைக்கிறாரு, விசுவாசம். நீ செபிக்கிற தேவனை நம்பி செபிக்கிறியா? கல்வாரியை நம்பி செபிக்கிறியா? இயேசுவின் ரத்தத்தை நம்பி செபிக்கிறியா? இயேசுவின் வார்த்தையை நம்பி செபிக்கிறியா? விசுவாசம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் செபத்திலே அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள். உபவாசம் இருக்கிற, தேவனை நம்பி உபவாசம் இருக்கிறியா? தேவனுக்காக உபவாசம் இருக்கிறியா? தேவனுடைய ராஜ்யத்துக்காக உபவாசிக்கிறியா? சுயநலமா உபவாசிக்கிறியா? தேவனுக்கு பிரியமா கட்டுண்ட மக்களை விடுவிக்கிறது, துரத்துண்டவர்களை சேர்த்துக் கொள்வது, தரித்திரம் வஸ்திரம் சாப்பாடு, அதான் உபவாசம். ஏசாயா 52 சொல்றாரு.
இங்க சொல்றாரு, ஜெபம் ஜெபம் ஜெபம்ன்றான். அது எங்க பார்த்தாலும் ஜெபம். 7 மணி நேரம் ஜெபம்ன்றான், 12 மணி நேரம் ஜெபம்ன்றான், ஜெபம் ஜெபம் பண்றான். ஆனா ஓட்டாண்டிகளாகவே இருக்கிறார்கள், நாடோடிகளாகவே இருக்கிறார்கள், தரித்திரர்களாகவே இருக்கிறார்கள், கடனாளிகளாகவே இருக்கிறார்கள், ஏழ்மை நிலையில் இருக்கிறார்கள். காரணம் என்ன? தேவ சித்தத்தின்படி ஜெபிப்பதல்ல, தேவன் விரும்புகிறபடி ஜெபிப்பதல்ல, தேவனை பிரியப்படுகிறபடி ஜெபிப்பதில்ல. தங்களோட சுய பெருமைகளை அள்ளிவிடுகிறார்கள். தங்களோட சுய பெருமைக்காக முழுற பட்சமா ஒரு பெரிய ஊழியக்காரனை கூட வந்து பிரசங்கம் பண்றது, ஏழை கட்ட காணிக்கையை வசனம் பண்ணி அந்த செய்தியாளருக்கு 5000 10,000 கொடுக்கறது. நான் முழுற வச்சவன் பண்ணு, பெருசா பேனர் வேற, பெருசா பெருமை வேற. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. அப்ப ஜெபம், விசுவாசம், தேவனை நம்பி ஜெபிக்கணும். எனக்காக இயேசு சிலுவையில் எல்லாம் பண்ணியிருக்கிறார், எனக்குரிய ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். விசுவாசத்துல ஜெபம் பண்ணி போராடி ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும். நிபந்தனைகள் இதே மாதிரி ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நிபந்தனைக்குட்பட்ட வாக்கு தத்தங்கள் 1000க்கும் மேற்பட்ட வாக்கு தத்தங்கள் இருக்குது. இதை போதிக்கிறதுக்கு ஊழியக்காரன் இல்ல, இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஊழியக்காரன் இல்ல. இந்த குக்கிராமத்துல இந்த ஏழ்மை நிலையில வளர்ந்து கொண்டிருக்கிற விக்டர் சேவால கர்த்தர் தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டேன், இல்லாதவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தெரிந்து கொண்டேன் சொல்றார். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தங்கள் நிபந்தனைக்குட்பட்டது. இந்த செய்திய நீங்கள் வீட்டுல போய் தியானம் பண்ணுங்க, தொடர்ந்து அபியாசிங்க, ஜெபம் பண்ணுவோம், எழுந்திருப்போம். 2026ஆம் ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க போறோம். வாக்கு தத்தங்கள் நிபந்தனைக்கு கீழ்ப்படிங்க, அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுங்க. நிபந்தனைகளை கைகொள்ளுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிங்க, அதுக்கப்புறம் புறப்பட்டு போங்க. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய வார்த்தையை நம்புங்க, அதுக்கப்புறம் செயல்படுங்க. தேவனை விசுவாசிங்க, அதுக்கப்புறம் காத்திருங்க. கர்த்தர் உங்களை திராய் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. பரலோகத்தை நல்ல தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். இந்த வருஷத்தின் இறுதியான இந்த கடைசி ஆராதனை கொடுக்காய் நன்றி. சபை கூடி வருவதை ஆசீர்வதற்கு நன்றி. வந்திருக்கிற மக்களுக்காக நன்றி. கர்த்தாவை ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் நம்புகிறோம், இந்த வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறோம், இந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் கீழ்ப்படுகிறோம். இன்றைக்கு 7 நிபந்தனைகள் நிறைந்த 7 வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறீர். இதே போல உடைய வேத புத்தகத்துல எண்ணற்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாக்கு தத்தங்கள் நிபந்தனையோடு கூட இருக்கிறது. அவைகளெல்லாம் இரவும் பகலும் இரவும் பகலும் தேடி 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 வாசித்து நடுக்கத்தோடு கூட இந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு சுற்றி காமித்ததற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்கும் எங்களை நடத்துறதற்காக நன்றி. எங்களை ஆசீர்வாதம் இருக்கும்படி நீர் விரும்புகிறபடி நாங்கள் ஐஸ்வர்யம் செல்வம் செழிப்பால் நெருக்கத்தோடு வாழ்ந்து நீங்க நன்றி. பிதாவே, தம்முடைய சொந்த குமாரனையே நீர் எங்களுக்காக கொடுத்தபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நியூ இயர் ஆராதனை வியாழக்கிழமை காலையில புது வருட ஆராதனைய நீர் ஆசீர்வதிங்க. ஜனங்களை திரளாய் கொண்டு வாங்க. கர்த்தாவே, தோத்திர வாக்கு தத்தங்களை நாங்கள் சுதந்திரித்து ஆசீர்வாதமாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் எங்கள் மேல விழுகட்டும். எங்கள் குறைகள் குற்றங்களை எல்லாம் மன்னித்தருளுங்கப்பா. எங்களுக்கு தெய்வீக ஞானத்தை கொடுங்க, தெய்வீக விவேகத்தை கொடுங்க. இந்த பிரசன்னம் எங்களை மூடட்டும். எங்கள் போராமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், தரித்திரத்தின் ஆவிகள், கடன்கர ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், பாவத்தின் ஆவிகள், இச்சையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்துல சபித்து நிர்மூலமாக்குறோம். கர்த்தாவே, தேவனுடைய ஆசீர்வாதங்களை கட்டமிட்டு விடுகிறோம். வாக்கு தத்தத்துல சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி எங்களை 100க்கு 100 அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, 99 அல்ல, 100க்கு 100 எங்களை முற்றிலுமாய் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை பெற்று அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழ நாங்கள் விரும்புகிறோம், தோத்தரிக்கிறோம். இந்த நாமத்தை மகிமைப்படுத்துறோம். ஜெபங்களுக்கு எங்களை கற்றுக் கொடுத்தபடியால் நமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அளவில்லாமல் எங்கள் மேல் பாய்ந்து வருகிறதற்காக நன்றி. இயேசுவின் ரத்தம் எங்கள் மூடட்டும். எங்கள் சந்ததிகளை இயேசுவின் ரத்தம் மூடட்டும். கர்த்தாவே, எங்கள் பிரயாணங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். எங்கள் ஊழியர்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். கிராமங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். தேசங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். கர்த்தாவே, எங்களை தாழ்த்துகிற வறுமையாக்குறோம். எல்லா இடத்திலும் உலக ரட்சகரை இயேசுவை மகிமைப்படுத்துகிறோம். நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவர், குறைவுகளை நிறைவாக்குனதற்காக நன்றி. எல்லா துதி கண மைமெல்லாமுக்கு ஒருவருக்கு செலுத்துறோம். எங்கள் மீட்புற சோரமா இருக்கிற இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே,
ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இந்த கர்த்தருடைய கிருபையும் இந்த பரிசுத்தாவுடைய அன்பும் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானமும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட என்றைக்கும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோத்ரா, ஆழ்வழிக்கும் யேசுராஜாவுக்கு நாளெல்லாம் தோத்ரா. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோத்ரா, ஆழ்வழிக்கும் யேசுராஜாவுக்கு நாளெல்லாம் தோத்ரா. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த தொடியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த தொனியால் உயர்த்துவே. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோத்ரா, வாழ்வழிக்கும் யேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்ரா. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போய் வரக்கூடவும். God bless you. God bless you. God bless you.